மை கம்ப்யூட்டர்ஸ். ஸோ மை கம்ப்யூட்டர்ஸில் என்ன மாதிரியான டிரைவ்ஸ் இருக்குது அண்ட் என்ன மாதிரியான ஃபைல்ஸ் இருக்குது, அந்த ஃபைல்ஸை எப்படி வந்து நம்ம மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது அண்ட் கட் பண்ணுறது அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இதில் பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் மவுஸோட லெஃப்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணனா ஸோ கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கம்ப்யூட்டரில் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இதில் ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ இங்கேருந்தே நம்ம நேவிகேட் பண்ணால் ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணனா நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளேயோ இந்த ஆப்ஷனுக்குள்ளேயோ நம்ம போய்க்கலாம். அண்ட் இந்த மை கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர்ஸ். ஸோ டெஸ்க்டாப், டாக்குமெண்ட்ஸ், டவுன்லோட்ஸ், மியூசிக், பிக்சர் அண்ட் வீடியோஸ். ஸோ ஒரு ஃபோல்டர்னால் என்னென்னா 2 or more ஃபைல்ஸ். ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே n நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன் தான் ஃபோல்டர். ஸோ ஃபைலில் என்னென்னா டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணக்கூடியது தான் ஃபைல்ஸ். ஸோ இந்த சாப்டரில் நம்ம எப்படி வந்து ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது அண்ட் அந்த ஃபோல்டருக்கு நேமிங் பண்ணுறது அண்ட் அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபைல்ஸை காப்பி பண்ணுறது அண்ட் கட் பண்ணுறது அண்ட் மூவ் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான டிஸ்க் இருக்குது. ஸோ லோக்கல் டிஸ்க் சி அண்ட் லோக்கல் டிஸ்க் இ. லோக்கல் டிஸ்க் சியை தான் கம்ப்யூட்டர் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கம்ப்யூட்டர் டிஸ்க் அப்படின்னா என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு மெமரி லொக்கேஷன் தான் இந்த லோக்கல் டிஸ்க் சி. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் கிளிக் டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அதில் என்ன மாதிரியான ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86. ஸோ இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அண்ட் அப்ளிகேஷன்ஸோட டீட்டெயில்ஸ், அதோட மெமரி லொக்கேஷன்ஸ் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ், ஸோ எல்லா டேட்டா பேஸும் எல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பேக் போனால் இந்த பேக் சிம்பிளை கிளிக் கொடுத்தீங்கன்னா பேக் நம்ம வந்துக்கலாம். இந்த லோக்கல் டிஸ்க் சி. ஸோ இந்த லோக்கல் டிஸ்க் சி என்னென்னா கம்ப்யூட்டர் டிஸ்க். இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ என்ன மாதிரியான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதோட இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ், நம்ம என்ன மாதிரியான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதோட ஃபைல்ஸ் அண்ட் அதோட ஃபோல்டர்ஸ், அதோட டேட்டா பேஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த லோக்கல் டிஸ்க்கு தான் கம்ப்யூட்டர் டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம எந்த ஒரு டேட்டாஸும் நம்ம மாடிஃபை பண்ண முடியாது, ஸோ மூவ் பண்ண முடியாது. ஸோ அதான் வந்து லோக்கல் டிஸ்க் சி. ஸோ லோக்கல் டிஸ்க் இ. ஸோ இந்த டிஸ்கில் நம்ம என்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் ஏதாவது ஒரு ஃபைல்ஸ், இமேஜஸ் எதனால் நம்ம சேவ் பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் அதை மூவ் பண்ணால் ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ எப்படி வந்து ஒரு ஃபோல்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் ஜஸ்ட் மவுஸோட ரைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூவில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டர். ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும் அண்ட் அதுக்கு நேமிங் பண்ணால் ஜஸ்ட் நேமிங் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபோ. ஸோ என்ன நேமிங் வேணாலும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடுத்தோன்னா அந்த நேம் அப்ளை ஆகிடும். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக். ஸோ என்ன ஒரு ஃபைல்ஸும் நம்ம க்ரியேட் பண்ணலை, ஸ்பெசிஃபை பண்ணுது. அண்ட் நம்ம ஃபைல்ஸ் ஏதாவது நம்ம காப்பி பண்ணால் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஒரு ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எம்கே இதுலேருந்து ஒரு ஃபைல்ஸை நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபைல்ஸை காப்பி பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பின்ற ஆப்ஷன் வரும். ஸோ காப்பி கொடுத்துட்டோம். ஸோ பேக் டு. ஸோ எந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம், இந்த ஃபோல்டருக்குள்ளே ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்துடுவோம். ஸோ ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து இதில் பேஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எந்த ஃபைல்ஸை வேணாலும் நம்ம எந்த லொக்கேஷனுக்கு வேணாலும் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஜஸ்ட் ரைட் கிளிக் காப்பி. ஸோ எந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் அந்த ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ டபுள் கிளிக். ஸோ இந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ பேஸ்ட் ஆகக்கூடிய அந்த ஆப்ரேஷன், ஸோ எவ்வளோ எம்பி அந்த ஃபைல்ஸ், அது வந்து எப்படி காப்பி ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் ஸ்பெசிஃபை ஆகும். பார்த்தீங்கன்னா காப்பிங் 177 ஐட்டம்ஸ் ஃப்ரம் லோக்கல் டிஸ்க் இ டு இன்ஃபோ. ஸோ லோக்கல் டிஸ்க் இலேருந்து இன்ஃபோ அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்கு நம்ம 4.726 GB. ஸோ இத்தனை ஜிபிக்குள்ள ஒரு ஃபைல்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த டயலாக் பாக்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த காப்பி ஆகிறத நம்ம பாஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த பாஸ் பட்டன்.
ஸோ பாஸ் பண்ணோன்னா காப்பி ஆகிற ஸ்பீடை வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ரெஸ்யூம் கொடுத்தோன்னா அது காப்பி ஆகும். ஸோ இது கேன்சல் ஆப்ரேஷன். ஸோ காப்பி ஆகக்கூடிய அந்த ஃபைல்ஸ் நமக்கு காப்பி ஆக வேணாம், அதை கேன்சல் பண்ணால் ஜஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த ரேட்டில் வந்து காப்பி ஆகுது அப்படிங்கிறது இதில் ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ ஐட்டம்ஸ் ரிமைனிங் அண்ட் எவ்வளோ ஜிபிஸ் வந்து இன்னும் காப்பி ஆகணும் அப்படிங்கிறது இதில் ஸ்பெசிஃபை ஆகும். அண்ட் டைம் ரிமைனிங், எவ்வளோ டைம் வந்து இன்னும் ரிமைனிங்கில் இருக்குது, ஸோ அந்த டைமிங் வந்து இதில் ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ ஃபைல் வந்து காப்பி ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த லொக்கேஷனுக்குள்ளே, ஸோ இந்த இன்ஃபோங்கிற ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணால் ஜஸ்ட் ரைட் கிளிக். ஸோ நியூக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோல்டர். ஸோ ஜஸ்ட் இது கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். ஸோ நேமிங் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்னா ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ info 2. ஸோ நேம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணதுக்கப்புறம் என்டர் கொடுத்தோன்னா அப்ளை ஆகிடும். அண்ட் இந்த இன்லே அப்படிங்கிற இந்த ஃபோல்டரை info 2க்குள்ளே நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது கட்னா என்னென்னா ஒரிஜினல் சோர்ஸ் வந்து நமக்கு இருக்காது அண்ட் டெஸ்டினேஷனில் அந்த ஃபோல்டர் வந்து மூவ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இன்லே அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி கட். ஸோ கட் கொடுத்தோன்னா ஒரிஜினல் லொக்கேஷனில் அந்த ஃபோல்டர் வந்து இருக்காது அண்ட் டெஸ்டினேஷன், அதாவது எந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஃபைல்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ info 2. ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு பேஸ்ட் ஆகிடும். ஸோ பேக் கொடுத்து பாருங்கள், இந்த லொக்கேஷனில் அது இருக்காது. ஸோ கட் அண்ட் காப்பி இது ரெண்டுத்துக்கும் உள்ள அர்த்தம் என்னென்னா, கட்டுனா சோர்ஸ் ஃபைல் வந்து நமக்கு இருக்காது அண்ட் காப்பினா சோர்ஸ் ஃபைலும் இருக்கும் அண்ட் டெஸ்டினேஷன் ஃபைலும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம காப்பி பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் காப்பி. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் பேஸ்ட். ஸோ இப்போ பேக் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைல் எந்த ஃபைலை நம்ம காப்பி பண்ணமோ அந்த ஃபைல் வந்து அதே லொக்கேஷனில் இருக்குது அண்ட் டெஸ்டினேஷனில் நம்ம எந்த இடத்துல பேஸ்ட் பண்ணமோ அந்த இடத்துலையும் அந்த ஃபைல் இருக்குது. இதுதான் வந்து காப்பி. கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைலை நம்ம ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணுறோம், அதாவது அந்த ஃபைலை மூவ் பண்ணி இன்னொரு லொக்கேஷனுக்கு கொண்டு போகிறோம். அதான் வந்து கட் ஆப்ஷன். ஸோ இப்படி நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் இந்த கட் ஆப்ஷனை அப்படியே கூட நம்ம மூவ் பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃபோல்டரை, ஸோ இந்த info 2 நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மணிகண்டன் CV2, ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம இந்த இன்லேக்குள்ளே ஜஸ்ட் அப்படியே மூவ் பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் இந்த ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் அண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் விட்டுடலாம். ஸோ இந்த ஃபைலை ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் கொண்டு போய் விட போகிறீங்க, எந்த ஃபோல்டரில் நீங்கள் லொக்கேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணனா ஜஸ்ட் மூவ் ஆகிடும். ஸோ இந்த என்ட்ரி பேஜை ஜஸ்ட் லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் டு விச் ஃபோல்டர், எந்த ஃபோல்டரில் நீங்கள் ட்ராக் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோல்டருக்கு ட்ராக் பண்ணிக்கலாம். மவுஸ் பட்டனோட லெஃப்ட் கிளிக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரோ அந்த ஃபோல்டருக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை எந்த ஃபைல்ஸ் இருக்குது, ஸோ ஃபைல்ஸ் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும், ஜஸ்ட் வியூ பண்ணலாம். ஸோ இதை டபுள் கிளிக் கொடுத்திங்கன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து வியூ ஆகும். ஸோ என்ன மாதிரியான ஃபைல்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது இல்லை வியூ ஆகும். ஸோ இதோட ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். ஸோ இந்த பிக்சரை வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும்னா ஜஸ்ட் மவுஸோட மிடில் பட்டனை ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரால் பண்ணனா ஜூம் ஆகும் அண்ட் பேக்கில் ஸ்க்ரால் பண்ணனா ஜூம் அவுட் ஆகும். ஸோ ஆரோ மார்க் இருக்கும். நெக்ஸ்ட் பிக்சர் பார்க்கணும், ஜஸ்ட் இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதை எந்த ரொட்டேஷனில் நம்ம பார்க்கணும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன், ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷனா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனா ஜஸ்ட் கிளிக் கொடுத்தோன்னா ஸோ எந்த ரொட்டேஷனை நம்ம பார்க்கணுமோ அந்த ரொட்டேஷனில் இந்த இமேஜை நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ க்ளோஸ். ஸோ எந்த லொக்கேஷனில் வேணாலும் எங்கே வேணாலும் நம்ம ஃபோல்டர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். எந்த ஃபைல்ஸை வேணாலும் எந்த லொக்கேஷனில் வேணாலும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஃபோன்ற ஃபைலை FF அவுட்புட் இதில் நம்ம வந்து இதை மூவ் பண்ண போகிறோம். இந்த ஃபைலை ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் அண்ட் ஹோல்டு, ஸோ அந்த பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட் மூவ் பண்ணனா அந்த ஃபைல் வந்து மூவ் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் இதை ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு மூவ் ஆகிடும். ஸோ ஒரு ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டனை டபுள் கிளிக் கொடுத்தோன்னா அதில் என்ன மாதிரியான ஃபைல்ஸ் இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வியூ பண்ணி பார்க்க முடியும்.
அண்ட் எதாவது நம்ம ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் டபுள் கிளிக். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வியூ பண்ணால் இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஃபோல்டர், ஸோ அதோட ஃபோல்டரோட நேம் இருக்கும் அண்ட் டைப் ஃபைல் ஃபோல்டர். ஸோ இது என்ன மாதிரியான டைப், இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன மாதிரியான ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஃபோல்டர் எந்த லொக்கேஷனில் இருக்குது அண்ட் அதோட சைஸ், அதோட டிஸ்கில் உள்ள சைஸ் அண்ட் கண்டென்ட்ஸ், எத்தனை ஃபைல்ஸ் இதில் வந்து கண்டெயின் ஆகிருக்கு அண்ட் எவ்வளோ ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை ஸ்பெசிஃபை ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேரிங். ஸோ இதை நம்ம ஷேர் பண்ண முடியுமா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இதில் நம்ம வெரி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி. ஸோ யார் யார் வந்து இந்த ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எடிட் பண்ணோன்னா ஜஸ்ட் இதில் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கஸ்டமைஸ். ஸோ இந்த கஸ்டமைஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்கு ஐகான்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஃபோல்டர் மாதிரி இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஒரு இமேஜ் ஐக்கான் நம்ம சேஞ்ச் பண்ணால் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐக்கான், ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்ததோட ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் எந்த மாதிரியான ஐக்கான் வந்து இந்த ஃபோல்டருக்கு நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோமோ அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ எந்த ஐக்கான்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஐக்கான்ஸ் இருக்கோ அதில் எந்த ஐக்கான் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஐக்கான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐக்கான் ஓகே. ஸோ அப்ளை கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டருக்கு அந்த ஐக்கான் அப்ளை ஆகிடும். ஸோ ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ், இல்லை கஸ்டமைஸில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டருக்கு அப்ளை ஆகிடுச்சு. சேஞ்ச் ஐக்கான், ஸோ எந்த மாதிரியான ஐக்கான் வேணுமோ அந்த ஐக்கான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்ளை ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த ஐக்கான்ஸ் வந்து எல்லாம் அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் நீங்கள் ஐக்கான் சேஞ்ச் பண்ணி வைக்கணும்னா ஐக்கான்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா சர்ச் லோக்கல் டிஸ்க். ஏதாவது ஒரு ஃபைல் வந்து நீங்கள் சர்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு என்ன ஃபைல் சர்ச் பண்ண போகிறீங்களோ அந்த நேமிங் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஃபைல்ஸை நீங்கள் எப்படியே கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்தோன்னா அந்த ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணும், ஜஸ்ட் டபுள் கிளிக் கொடுத்தோன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பிக்சர். ஸோ இதுதான் சர்ச். ஸோ ஒரு ஃபோல்டருக்குள்ளே ஏதாவது ஃபைல்ஸ் நம்ம சர்ச் பண்ணணும், அந்த ஃபைல்ஸ் நமக்கு தெரியல, அந்த ஃபைல்ஸோட நேமிங் நமக்கு தெரியலனா அதில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டு எந்த நேமிங்கில் நம்ம சர்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஜஸ்ட் அந்த நேமிங் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணனா அந்த நேமிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபைல்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஃபைல்ஸ் இதில் டிஸ்பிளே ஆகும். அந்த ஃபைல்ஸ் எதுவும் இல்லைனா நோ ஐட்டம்ஸ் மேட்ச் யுவர் சர்ச். ஸோ அந்த நேமுக்கு எந்த ஃபைலும் இல்லை அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஐக்கான்ஸ் வந்து லார்ஜ் ஆக்கணும், ஸோ இந்த ஐக்கான்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கணும் அப்படின்ற நீங்கள் வேரி பண்ணால் ஜஸ்ட் இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் அபவுட் ஈச் ஐட்டம் இந்த விண்டோ. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரியான சைஸிங்கில் நம்ம இந்த ஒவ்வொரு ஃபோல்டர்ஸையும் வியூ பண்ணுமோ ஜஸ்ட் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம். ஸோ நேம் வைஸாக நம்ம ஆர்டர் பண்ணோன்னா ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நேம் வைஸாக ஆர்டர் ஆகும். அண்ட் அகைன் டேட் மாடிஃபைட், டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாடிஃபை பண்ணால் ஜஸ்ட் டேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் டைப், ஸோ என்ன மாதிரியான டைப்பில் நம்ம மாடிஃபை பண்ணுமோ மாடிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் சைஸ் வைஸாக நம்ம மாடிஃபை பண்ணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வியூ பண்ணணுமா ஜஸ்ட் லார்ஜ் ஐக்கானாக வியூ பண்ணணுமா ஸோ இந்த மாதிரி நம்ம வியூ பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ், ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்குறது அண்ட் அதை காப்பி பண்ணி மூவ் பண்ணுறது, ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷனுக்கு கொண்டு வர்றது அண்ட் அதோட சைஸிங் வேரி பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபைல்ஸை நம்ம எதாவது மிஸ் பண்ணிட்டோன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற சர்ச் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும்.